உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சிக்காக நான் சுஃபியான். நேர்களை இப்போது நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கு இந்த பீஸ் ப்ராசஸில் சீஸ்ஃபயர் விவகாரமாக ஒரு பேச்சுவார்த்தை தொடர்கிறது. ஹமாஸ் இந்த பீஸ் இதில் கலீலுல் ஹயாத் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள். ட்ரம்புடைய காசா பிளான் இன் ஆக்ஷன் அப்படிங்கிறதான் தலைப்பு. அது நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேல் ஆபரேஷன் ஹவ் பின் ரெடியூஸ்ட் டியூ டு ஆர்டர்ட் பை யூஎஸ் அப்படிங்கிற தலைமை வந்திருக்கு. குண்டு போடுறது, தாக்குதல் நடத்ததை இஸ்ரேல் தற்போது நிறுத்துகிறது. இதில் ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது அந்த 21 பாயிண்டில் ஒரு சர்டன் த போர்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முன்வருகிறார்கள். சில நடைமுறைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சில நடைமுறைகளில் அவர்கள் நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ட்ரூத் தளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் இவ்வாறு கூறுகிறார். அமெரிக்கா ட்ரம்ப் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஹமாஸ். அதே நேரம் பெஞ்சமின் நெத்தானியாகு சில மாறுதல்களை அங்கே அவர் சொல்கிறார். படை குறைப்பு விவகாரத்தில் முழுமையாக ஐடிஎஃபினுடைய ஃபோர்ஸ், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஆர்மி ஆர் ஃபோர்ஸ், முழுமையாக தற்காத்து கொள்வதற்கு மினிமம் மேனுவர்ஸ், அதாவது ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதி அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அமெரிக்காவினுடைய அந்த 21 திட்டத்தில் முழுமையாக இஸ்ரேலுடைய இராணுவம் பலஸ்தீனத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அவர்கள் எல்லையிலே அவர்களுக்கான இடத்தில் நகன்று விட வேண்டும். 2 தேசங்களுக்கு மத்தியில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், ஒரு பாதுகாப்பு மண்டலமாக சர்வதேச படைகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த உடனடியாக நடைமுறை விவகாரத்தில் அமெரிக்கா வைக்கின்ற ஒரே விவகாரம் பிணை கைதிகள் விடுதலை, ஹோஸ்டேஜஸ் டீல். நாங்கள் உடனடியாக பணியை தொடங்கிவிட்டதாக இஸ்ரேல் கூறுகிற அதே நேரத்தில் ட்ரம்ப் ஒரு இந்த நடவடிக்கையை உலகம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் அல்லது ஒரு திட்டம் அல்லது அதற்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மிக முக்கியமாக நெகோஷியேட் பண்ணக்கூடியது உடல்கள் அனுப்பி வைப்பதற்கு அந்த பரியல் சைட்லேருந்து சற்று காலதாமதம் ஆகும் என்ற தகவல்களும் இன்றைக்கு காசாவிலிருந்து நேற்று நமக்கு கிடைத்தது. காசா அரசு நிர்வாகத்திடம் அதை ஒப்படைக்கப் போவதாகும். இஸ்ரேல் வெளியேறும் வரை ஆயுத ஒப்படைப்பு கிடையாது என்பதை ஹமாஸ் நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். முழுமையாக அவர்கள் வெளியேறிய பின்புதான் நாங்கள் அந்த ஆயுதத்தை கொடுப்போம். புதிய காசா நிர்வாகத்திடம் மட்டுமே ஆயுதங்களை ஒப்படைப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு செய்திருக்கிறது. அல் ஜசீராவில் பேசிய மூசா அபு மர்சூக் இந்த விவகாரத்தை அல் ஜசீரா அரபு மற்றும் தளத்தில் இதை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பகுதி மட்டுமே. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடரும் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. நோ ரோல் இன் ஃபியூச்சர் கவர்மெண்ட். அடுத்து வரக்கூடிய இந்த அரசில் ஹமாஸுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்பதும் இது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு இடையில தாஹிர் அல் நூன் அவருடைய கருத்தை நாம் பார்க்கிறோம். தாஹிர் அல் நூன் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர். உடனடியாக போர் முடிவுக்கு வருகிறது. ஹமாஸ் உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்கும். இமீடியட்லி நெகோசியேஷன். இதில் மிக முக்கியமாக சிறை கைதிகள், பலஸ்தீன சிறை கைதிகள், அவர்களுடைய எக்ஸ்சேஞ்ச், இஸ்ரேல் ஆர்மி த ஃபுல்லி டிரான்ஸ்ஃபர் ஆர் எவாக்குவேஷன், அதாவது இங்கிருந்து முழுமையாக அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், வெளியேற வேண்டும். அக்டோபர் 5 வரை இதற்கான காலக்கெடுவை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருந்த நிலையில் எகிப்து, சவுதி, துருக்கி இதற்கு மூல காரணமாக இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். ஹமாஸ் ஹேண்ட் ஓவர் டு காசா டு டெக்னோக்ராட்ஸ், அரசு அமைப்புகளிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கப்படும். ஹமாஸ் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறாங்க, புதிய அரசாங்கம் எது வருதோ அவற்றில் நாங்கள் இந்த விவகாரத்தை முழுமையாக ஒப்படைக்கப் போகிறோம். இது ஒரு டெரிட்டோரியல் ஃபியூச்சர்ஸ் நடவடிக்கைகள். பலஸ்தீன மக்களுடைய பேச்சுவார்த்தை தற்போது சென்று கொண்டிருக்கிறது.
இதில் சில கிளாஸஸை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள். நிச்சயமாக ட்ரம்ப் ஹோஸ்டேஜ் விடுதலை குறித்து பேசுகிற போது இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே உலக மனித சமூகத்திற்கு என்று சொல்கிறார். உண்மையிலேயே நாகரிக சமூகத்தில் இது மாதிரியான ஒரு அனர்த்தம் உலகத்தில் எப்போது நடக்காது. ஜெனோசைட், எத்னிக் கிளீன்சிங் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட இவ்வளவு பெரிய நாகரிக உலகத்தில் கொத்து கொத்தாக குழந்தைகளும் பெண்களும் கர்ப்பிணிகளும் வயது முதிர்ந்தவர்களும் எந்த அடிப்படையில் சக உறவுகளை மனிதர்களை செய்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. த ட்ரூஸ் டிக்ளேர் 72 hours என்று சொன்ன நேரத்தில் தற்போது டெக்னோக்ரட்ஸ் உடத்தில், அதாவது புதிய அரசாங்கத்திடத்தில் நாம் எல்லாவற்றையும் ஒப்படைப்பதற்கு தயாரென மிக முக்கியமான ஹமாஸ் சில விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து பலஸ்தீன ஆட்சி செய்யக்கூடாது, பலஸ்தீனத்தில் மட்டுமே நிர்வாக சீரமைப்பில் பங்கு பெறும். டோனி பிளேயர் அந்த நிர்வாகத்தில் பங்கு பெறவே கூடாது என்பதில் ஹமாஸ் தெளிவான கருத்தை வைத்திருக்கிறது. ஹமாஸுடைய பங்கு பெறும் இந்த நேஷனல் விவகாரத்தில் ஹமாஸ் அதில் பங்கு பெறும். ஆனால் ஹமாஸ் ஆட்சியில் இருக்க மாட்டார்கள், ஹமாஸ் சில விடயத்தில் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எப்படி இவர்கள் பேச்சுவார்த்தை, இன்றைக்கு எகிப்தில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான விவகாரம் நடக்கப் போகிறது, டிசாம் ஆயுதங்கள் ஒப்படைக்கிறது. இதில் சிக்கல் விவகாரம் என்னவென்றால், பலஸ்தீனத்தில் பதவியேற்கக்கூடிய ஒரு புது அரசாங்கத்திடத்திலும் தாங்கள் ஆயுதத்தை ஒப்படைப்போம், பலஸ்தீனத்திலிருந்து முழுமையாக புல் அவுட் வெளியேற்றப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய ஐடிய படைகள். இந்த புதிய பதவிக்கு வரக்கூடிய அவர்களிடத்தில் அரபுகள் மற்றும் முஸ்லிம் நாடுகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற வலிமையான கருத்தை ஹமாஸ் வைத்திருக்கிறார்கள். இந்த இன்டர்நேஷனல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், புதிதாக ஆட்சிக்கு வருபவர்கள் எல்லாமே அரபுகளை தவிர டோனி பிளேயரோ அமெரிக்காவினுடைய படைகளோ இருக்கக்கூடாது என்பதை இந்த நெகோசியேஷனுடைய ஒரு பார்ட்டை ஏற்றுக்கொண்ட அவர்கள் மற்றொன்றில் மிக வலிமையான கருத்தை வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் அறிவிப்பானை தொடர்பாக முதல்கட்ட நடவடிக்கை தொடங்குவதாக அறிவித்தப்படும் ஃபாலோவிங் ஹமாஸ் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜமீர், ஐடிஎஃப்பினுடைய இராணுவ தலைவர், அவசரமாக டாப் இஸ்ரேல் கமாண்டர்ஸ்களோடு நேற்று இரவு அல்லது நேற்று காலை தனது பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார். இஸ்ரேல் படை குறைப்பு விவகாரத்தில் இதை கான் பிராட்காஸ்ட் தன் செய்தியில் வலிமையாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் யுஎஸ் ஆஃபீஸர்ஸ் டாக்ஸ் விரைவில் பணிமுடிப்பதற்கான விவகாரம் போய்பட்டு கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். இதில் முக்கியமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹோஸ்டேஜ் விடுதலைக்காக ரொம்பவே மெனக்கிடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் தலைவர்கள் ஹமாஸ், அதாவது பிணை கைதிகள் விடுதலையை அவர்கள் முன்னெடுத்தாலும் அரபு முஸ்லிம் தலைவர்கள் மிக கடுமையாக அழுத்தம் கொடுத்து வருவதையும், அரபு முஸ்லிம் தலைவர்கள் சில விஷயத்தில் இஸ்ரேலியர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் கத்தர், துருக்கி, அப்துல் ரஹ்மான் அல் தானி, அப்துல்லா அல் சிசி, அதே மாதிரி முகமது பின் சல்மான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லோரும் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இஸ்ரேல் முதல்ல இந்த நிலப்பகுதியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். இது அரபுகளுடைய அழுத்தமும் ஹமாஸினுடைய அழுத்தமும் இருக்கிறது. அதே நேரத்தில் பலஸ்தீன் அத்தாரிட்டியுடைய கண்ட்ரோலில் ஹமாஸ் த பீஸ் ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணுவதை அதை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான விவகாரங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இரண்டு நாடுகள் இந்த விவகாரத்தை, ஹோஸ்டேஜில் விடுதலைகளை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஆயுதங்களை கொடுப்பதை வரைமுறைப்படுத்த வேண்டும். நேற்றைக்கு அமெரிக்க அதிபர் தனது தளத்தில் 3000 வருட கால பிரச்சனை தீர்வுக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக ஹோஸ்டேஜ் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறது ஆயுத மௌனிப்பு ஒன்று, இரண்டாவது முழுமையாக இஸ்ரேல் படைகள் வெளியேறுவது, அதற்கு முன்பு பிணை கைதிகளின் விடுதலை, ஆட்சியில் ஹமாஸுக்கான பங்கு இருக்கிறதா இல்லையா, இன்டர்நேஷ்னல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் ஒரு சிக்கலான ஒரு நிலையை அடைய போகிறது. எகிப்தில் யாரை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டாரோ அதே கலீலுல் ஹயா நிச்சயமாக இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்.
அமெரிக்கா இதிலே ஒரு திறந்த மனதோடு செயல்படுவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. அரபுகளும் அமெரிக்காவினுடைய சார்பில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருகிறது. எகிப்தில் மிக முக்கியமாக கெய்ரோவில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ந்து பணிகளை தாமதப்படுத்தாமல் மிக வேகமாக நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. தாமதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கிறது. பிலடெல்ஃபி கோரிடாவிலையும் ரஃபாவினுடைய எல்லையிலிருந்தும் நெட்ஸாரிமிலிருந்து படைகள் வாபஸாக சொல்லக்கூடிய இஸ்ரேல் குறிப்பாக பைத் ஹனூனில் தனது படைகளை இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு ப்ரெஷர் கொடுப்பதாகவும் வில் ரிமைன் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நமக்கு வெளியாக இருக்கிறது. ஃபர்தர் நெகோசியேஷன் போஸ்ட் வாருக்கு அப்புறம் சுரிதமாக நடைபெற போகிறது. எப்படியோ ஒரு அமைதி இங்கே எட வேண்டும் என்பது சர்வதேசத்தின் பிரார்த்தனையாக இருக்கிறது. நம்முடைய பிரார்த்தனையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.